ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகான்களின் வாழ்க்கை வரலாறு பகுதியில் சேஷாத்ரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டுருக்கோம். சேஷாத்ரி சுவாமிகள் கால்நடையாகவே திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு இதோட முந்தைய பதிவில் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அவர் திருவண்ணாமலைக்கு கால்நடையாகவே நடந்தே வரும்போது எந்தெந்த ஊர்களை தாண்டி வந்தார், அதுக்கு முன்னாடி அவர் எந்த மகானை தரிசனம் பண்ணார், என்ன நடந்தது, இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கோவில்களையும் இல்லை தன்னுடைய ஆற்றுலையோ சேஷாத்ரி சுவாமிகளால் ஜபம் எதுவுமே மந்திர உபாசனம் பண்ண முடியல, அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி வெளியில் வரும்போது ஒரு நாள் சர்வதீர்த்த கரையில் விஸ்வநாதர் கோவிலுக்கு போனார் சேஷாத்ரி சுவாமிகள். அங்கே ஒரு கௌட சந்நியாசியை பார்த்தார். அவர் 4 சிஷ்யாலோட ரொம்ப தேஜஸாக சாக்ஷாத் தக்ஷணாமூர்த்தியோட ரூபமாக விளங்கினார். அந்த மகானை தரிசனம் பண்ணதுமே சேஷாத்ரி சுவாமிகளோட உள்ளத்தில் அப்படி ஒரு பரவசம் வந்தது. உடனே அந்த மகானை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டார் சேஷாத்ரி சுவாமிகள். கைகோப்பி கண்ணீர் மல்கி தக்ஷணாமூர்த்தி அஷ்டகத்தை ரொம்ப முறையாக அந்த மகான்கிட்ட பாடி காமிச்சார். இந்த சின்ன பையன் இவ்வளோ பக்தி பரவசமாக இருக்காரே அப்படின்னு சொல்லி அதிசயப்பட்ட அந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட ரொம்ப அன்போட மா சுச்சக அப்படின்னு சொன்னார். அதாவது துக்கப்படாத அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணார் அந்த மகான். அந்த சமயம் அந்த மகானோட பக்கத்தில் இருந்த பட்டண்ணா அப்படின்றவர் சேஷாத்ரி சுவாமிகளோட நிலைமையை மகானுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து, இந்த மகான் ஹரித்வாரத்துலேருந்து தீர்த்த யாத்திரையாக வந்திருக்கார். இவரோட திவ்ய நாமதேயம் ஸ்ரீ பாலாஜி சுவாமி. இவர் ராமேஸ்வரம் போகிறார். ஸ்ரீசக்கர நாயகியாக இருக்கிற காமாட்சி தேவியை சேவிப்பறதுக்காக தான் இங்கே வந்திருக்கார். 1 வாரம் இங்கே தங்கியிருப்பார்னு விஷயத்த சொன்னான். அன்னிலேருந்து சேஷாத்ரி சுவாமிகள் பாலாஜி சுவாமியை விட்டு அகலவே இல்லை. அவள் சிஷ்யாலோடே சேர்ந்துண்டு மகானுக்கு நிறைய பணிவிடைகள்லாம் பண்ணினார். சேஷாத்ரி சுவாமிகளும் அந்த மகானும் சாஸ்திர சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு 4-5 நாட்கள் போச்சு. ஒரு நாள் பாலாஜி சுவாமிகள் சேஷாத்ரியோட தீவிரமான வைராகிய நிஷ்டையை பார்த்துட்டு இவன் ஞான சந்நியாசத்திற்கு தகுதியானவன் அப்படின்னு முடிவு பண்ணினார். சேஷாத்ரி சுவாமியும் ரொம்ப ஆர்வத்தோடு சந்நியாசத்துக்கு பிரார்த்தனை பண்ணதுனால பாலாஜி சுவாமிகள் ஒரு நல்ல நாளில் சர்வதீர்த்த கரையில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு விதிமுறைப்படி சந்நியாசம் கொடுத்து மகாவாக்கிய மந்திரோபதேசம் பண்ணினார். இந்த மாதிரி காலம் ஓடின்னு இருந்தது. ஒரு நாள் சேஷாத்ரி சுவாமிகளோட தகப்பனாருக்கு சிரார்த்தம் வந்தது. அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் அந்த ஆற்றுல இல்லை, ஊரை விட்டு வெளியில் இருந்தார். சேஷாத்ரி சுவாமிகளை சிரார்த்தம் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்போது சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார், நான் சன்னியாசி, எனக்கு எந்த கர்மாவும் கிடையாது, என்னை விட்டுருங்கோ, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் அந்த ஆற்றுல இருக்கிறவா கேட்கல. அவரை அதட்டி மிரட்டி ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டா. நரசிம்மன் தான் சிரார்த்தம் பண்ணி முடித்தது. சிரார்த்தம்லாம் ஆனதுக்கப்புறம் பித்ருக்களை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு போய் சேஷாத்ரி சுவாமிகளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த ரூம் கதவை திறந்து, சேஷாத்ரி இங்கே வாப்பா, பித்ருக்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ரூமுள்ளேருந்து பதில் வரல. அங்கே சேஷாத்ரி சுவாமிகள் இல்லை. எல்லாருமே ரொம்ப திகச்சு போயிட்டா. சேஷாத்ரி சுவாமிகள் மாயமாக மறைஞ்சிட்டார். அப்போ தான் சேஷாத்ரி சுவாமிகளோட மகிமையே அங்கே இருக்கிறவாளுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சேஷாத்ரி சுவாமிகள் காவேரிப்பாக்கம் அப்படின்ற ஊரில் இருக்கிறதா தகவல் கிடைச்சிது. சேஷாத்ரி சுவாமிகள் அந்த ஊர்லேயே இருக்கிற சிவாலயத்தில் எந்த நேரம் தியானத்திலே இருந்தார். ஜோசியரும் கல்யாணி அம்மாவும் அங்கே ரொம்ப சிரமப்பட்டு சுவாமியோட அந்த தியான நிலையை கலைச்சி தன்னோட ஊருக்கு வரணும் அப்படின்னு கேட்டா. ஆனால் சேஷாத்ரி சுவாமிகள் மறுத்துட்டார். அவளும் திரும்பி ஆற்றுக்கு போயிட்டா. அதுக்கு அடுத்த நாள் சுவாமி ஒரு சின்ன பையனோட கோவிலில் பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தார்.
அப்போ ஒரு பெரிய சர்ப்பம், ஒரு பாம்பு வந்து எதிர வந்தது. அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்து போயிட்டான். பாம்பு பாம்பு அப்படின்னு ரொம்ப கத்தினா அந்த இடத்துல ரொம்ப கூட்டம் கூடிடுது. ஆனால் சேஷாத்ரி சுவாமிகள் சிரிச்சுண்டே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே அந்த சர்ப்பம் வந்து சரசர சரசரன்னு சுவாமியோட கை வழியாக ஏறி கழுத்தை 3 சுற்றி சுற்றிண்டு தலைக்கு மேலே படம் எடுத்து அந்த குடை விரிக்கிற மாதிரி படம் எடுத்தது. இதை பார்த்த ஜனங்கள்லாம் ஆனந்தத்தில் அப்படியே ரொம்ப சத்தம் போட்டா. அதுக்கப்புறம் அந்த சர்ப்பம் தானாகவே கீழே இறங்கி போயிடுது. இதை பார்த்த ஜனங்கள் எல்லாருமே சுவாமியோட மகிமையை நினச்சி அவரை புகழ்ந்து கொண்டாட ஆரம்பித்தா. இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பக்கத்து ஊர் ஜனங்கள், உள்ளூரில் இருக்கவா எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ண ஆரம்பித்தா. இது நடக்க ஆரம்பித்த உடனே சுவாமிகள் அந்த ஊர்லேருந்து அங்கேயும் கிளம்பிட்டார். சுவாமிகள் எங்கே இருக்கார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. சில பேர் வந்து அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாலோ தவிர யாருக்குமே சரியான தகவல் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சுவாமிகள் வந்து திண்டிவனத்தில் இருக்கிறதா தகவல் கிடச்சி அங்கேருந்து அங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்ட திருவண்ணாமலைக்கு செல்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி காமிச்சிட்டு கிளம்பிட்டார். அங்கேருந்து நடந்தே தூசிமாமண்டூர், திருப்பத்தூர், படைவேடு, துறிஞ்சிக்குப்பம் இந்த மாதிரி ஊர்கள்லாம் தங்கி நடந்தே திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். இந்த அளவுக்கு ஒரு மகிமையும் பக்தர்களை பரவசப்படுத்தும் ஒரு அனுகிரகமும் செய்யும் ஒரு அற்புத மகான் சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலைக்கு வந்து அவர் அங்கேயே தங்கியிருந்ததுக்கப்புறம் தன்னுடைய பக்தர்களுக்கு அலாதியான அற்புதங்களை பண்ணி காமிச்சார். அது என்னென்ன அப்படின்றது இனி தொடர்ந்து வரும் வாரங்களில் தரிசிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மகான்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.